ஹாய், குட் ஈவினிங். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். ஸோ நீங்களும் நல்லா இருக்கீங்கன்னு நம்புறோம். பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு காரக்குழம்பு வைக்க போறோம். நம்ம வீட்ல காய்த்த கத்திரிக்காய், வெண்டைக்காய் வச்சு காரக்குழம்பு வைக்க போறோம். அதுதான் வீடியோல பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, சட்டி காஞ்சிருச்சு, எண்ணெய் ஊத்திக்கலாம். ஏன் இந்த வீடியோன்னா, ஒண்ணும் இல்லங்க. சும்மா தோணுச்சு. நம்ம குழம்பு தானே வைக்க போறோம். அத சும்மா ஒரு வீடியோவா போட்டுறலாமேன்னு. சின்ன வீடியோ தான். நல்லாருக்கும் பாருங்க. நான் இப்படிதான் காரக்குழம்பு வைப்பேன். நீங்க எப்படி வைப்பீங்க? அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்க. ஓகே. நம்ம இப்ப எண்ணெய் ஊத்தி ஃபர்ஸ்ட்டு வெந்தயம் போட்டுக்கலாம். காய்கறி குழம்பு, காரக்குழம்பு, புளிக்குழம்பு இதுக்கெல்லாம் மீன் குழம்பு இதுக்கெல்லாம் வெந்தயம் போடுவோம். ம். ஓகே. வெந்தயம் போட்டு தாளிச்சுக்கலாம். நம்ம வீட்ல கத்திரிக்காய் நெறைய காய்ச்சிருந்ததா, ஸோ அதனால தான் இன்னைக்கு கத்திரிக்காய் போட்டு காரக்குழம்பு. வெண்டைக்காய் வந்து கடையில வாங்குனது தாங்க. உண்மைய தானே சொல்லணும். பொய் சொல்லக்கூடாது தானே! அதனால தான். ஓகே. வெந்தயம் நல்லா பொரிஞ்சு ம் வந்ததுக்கப்புறம் பாருங்களேன், அங்க டிவி ஓடிட்டுருக்கு. சதீஷ் வந்து டிவி பார்த்துட்ருக்காங்க. நாம இங்க குழம்பு வச்சுட்ருக்கோம். நைட்டு தான் குழம்பு வைக்கிறோம். நைட்டு சாப்பாடா அப்படின்னு கேட்குறீங்களா? நைட்டு எங்க வீட்லலாம் சாப்பாடு தான் செய்வோம். ஏன்னா, அவங்க ஹார்ட் ஒர்க் பார்க்குறதுனால இட்லி, தோசைலாம் சாப்பிட்டா தூக்கம் வராது. நல்லா வெந்தயம் வந்து நல்லா புரிஞ்சிருச்சு. இப்போ வெங்காயம் போட்டுக்கலாம். பக்கத்துல உள்ள அடுப்பெல்லாம் பார்க்காதீங்க. அதெல்லாம் ஆதி கழட்டி மாட்டி புடுங்கி போட்டு வச்சுட்டான். அவனுக்கு அதான் வேலை. கழட்டி மாட்டுறது தான் வேலை. எதுவா இருந்தாலும் ரிப்பேர்னா அவன் தான் பார்ப்பான் எங்க வீட்ல. அதில உள்ள ஸ்டாண்டெல்லாம் காணும் பாருங்க பக்கத்துல உள்ள அடுப்புலாம். ஓகே. உங்க வீட்லயும் எதனா அடுப்புல ப்ராப்ளம்னா ஆதிய கூப்பிடுங்க. ஓகே. இப்ப நம்ம வெங்காயம் வதங்கினதுக்கு அப்புறமா வெண்டைக்காய், கத்திரிக்காய் போட்டுக்கலாம். ஸோ தக்காளி நம்ம வச்சிரலாம். ஏன்னா தக்காளியில தண்ணி அதிகமா இருக்கும். வெண்டைக்காய் நல்லா வதங்கணும் இல்லையா? அது வழவழப்பு தன்மை உடையது. ஸோ அதனால இத நல்லா வதக்கிட்டு தக்காளிய கொஞ்சம் லேட்டா போட்டுக்கலாம். ஸோ இத வதக்குறதுக்கு லைட்டா உப்பு போட்டு நம்ம வதக்கிக்கிட்டோம்னா, நல்லா வதங்கிக்கலாம். பச்சை மிளகாய் போட்டுக்கலாம். பச்சை மிளகாய் வந்து வகுராம தான் போடுறேன். ஏன்னா ஆதி சாப்பிடணும்னா காரமே கிடையாதுங்க நம்ம வீட்ல இப்பலாம். ஆதிக்கு என்ன பிடிக்குதோ அதுதான் நம்மளுக்கு. அப்படி போயிட்டுருக்கு கொஞ்ச நாள் இந்த ட்ராக் போகும் போல. ஏன்னா, அவனுக்குன்னு தனியா என்னால சாப்பாடு இப்பலாம் செய்ய முடியல. ரொம்ப குட்டி பையனா இருந்தப்ப பருப்பு சாதம், கேரட் சாதம், பீட்ரூட் சாதம்னு ஒண்ணு ஒண்ணா பண்ணி குடுத்தேன். இப்ப நம்ம என்ன சாப்பிடுறோமோ பழைய சோறுன்னா அதையும் அவன் கேட்குறான். சரி இந்தாடா நீ இதே சாப்பிட்டுக்கடான்னு சொல்லிட்டு அவனுக்கும் இதே சாப்பாடு குடுக்குறதுனால, நம்ம சாப்பிடுற சாப்பாடுலயே கொஞ்சமா காரம் சேர்த்து செய்ய வேண்டியதா இருக்கு. காரமே இப்ப கிடையாது மோஸ்ட்லி. ஓகே. இது நல்லா வதங்கட்டும். வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம தக்காளி போட்டுக்கலாம். இது காரக்குழம்பா? இல்ல காய்கறி குழம்பா? அப்படின்லாம் டவுட்டே வேணாம். எனக்கும் அந்த டவுட் இருக்கு. ஏதோ ஒரு குழம்பு வச்சாச்சுங்க. ஓகே. இது என்னன்னா, வேர்க்கடலை. எனக்கு ரொம்ப பிடிக்கும். வேர்க்கடலை வாங்கிட்டு வந்தாங்க இன்னைக்கு சதீஷு. அவங்களுக்கு என்ன வாங்கிட்டு வந்திருக்காங்கன்னா, இந்த இது என்ன கிர்னி பழம். கிர்னி பழமும், மாதுளப்பழமும் ஆதிக்கு. இருப்பா ஆதிக்கு கிர்னி பழமும் வாங்கிட்டு வந்திருக்காங்க. ஸோ இது நாளைக்கு நம்ம ஜூஸ் போட்டு குடுக்கலாம் ஆதிக்கு. நம்மளுக்கு வந்து கடலை பருப்பினா ரொம்ப பிடிக்கும். ஒரு வாய்ஸ் குடுக்க விட மாட்றாங்க. பார்த்தீங்கன்னா, அது நல்லா வதங்கட்டும். கருவேப்பிலை போட மறந்துட்டோம். பேச்சு வாக்குல மறந்துட்டோம். காத்து வாக்குல மறந்தா மாரி. ஓகே. நம்ம கருவேப்பிலை போட்டுக்கலாம். ஒரு கையில வீடியோ எடுத்துக்கிட்டு, ஒரு கையிலேயே சமைக்கிறேன். ஸ்டாண்டு பார்த்தீங்கன்னா, பொத்து பொத்துன்னு கீழ விழுது. என்ன பண்றதுன்னு தெரியல. சரி ஓகே. இது நல்லா வதங்கிருச்சு. உங்க வீட்லலாம் என்ன குழம்பு? என்ன சாப்பாடுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. இப்ப தக்காளி மட்டும் தான் பேலன்ஸ் இருக்கு. தக்காளி நம்ம போட்டுக்கலாம். இப்ப கருவேப்பிலை போட்டுக்கலாம். கருவேப்பிலை போட யார கூப்பிடுறது? சதீஷ கூப்பிடலாம். வெட்டியா தான் தூங்குறான். ஆமா. ஓகே. அவன கருவேப்பிலை போட தான் நான் கூப்பிட்டேன். அவன் என்ன பண்றான்? நீங்களும் கொஞ்சம் பாருங்க. காமெடிக்காக மட்டுமே இந்த கிளிப்ஸ். போட்டுட்டான் கருவேப்பிலைய. சரி நான் திட்டுனேன். சரி நானே குழம்பு வச்சுக்கிறேன் நீ போன்ட்டான். சரி அவன்கிட்ட கொஞ்ச நேரம் குடுத்தேன். பாருங்க இந்த காமெடிய நீங்களும் பாருங்க. இது வெண்டைக்காய், கத்திரிக்காய் காரக்குழம்பு. நான் வைத்த பெயர்.
அங்க பாருங்க. மாஸ்டர் வந்திருக்காரு. அங்க பாருங்க. என் வீட்ல எப்ப பார்த்தாலும் இப்படிதான் பண்ணுவான். எதனா திட்டிட்டோம்னா வச்சுக்கங்களேன் அவன, இந்த ரியாக்ஷன் தான் குடுப்பான். நீங்களும் பார்க்கணுன்றதுக்காக தான். கொஞ்சம் உப்பு போட்டா நல்லா வதங்கும்ல, உப்பு போட்டுக்கலாம். இப்படியே பண்ணி மயக்குறான். என்னன்னு நீங்களும் பாருங்க. அவன் கிண்டுற கிண்டல அடுப்பு ஸ்டாண்டே பிச்சுக்கிட்டு போயிரும் போல. நீ வச்சுட்டு போடான்ட்டேன் நானு. ஓகே. இப்ப இருக்க தக்காளியும் நம்ம போட்டுக்கலாம். தக்காளி போட்டதுக்கு அப்புறமா ஓகே, தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. ஸோ இப்போ நம்ம கரைச்சி வச்சிருக்கோம் இல்லையா புளி, அதில் கொஞ்சமா குழம்பு தூள் போட்டுக்கலாம். இதில் 2 ஸ்பூன் போட்டுக்கலாம். பத்தலைன்னா இன்னொரு 1/4 ஸ்பூன் போட்டுக்கலாம். ஒன்றும் தப்பு இல்லை. அதில் உப்பெல்லாம் போட்டு நல்லா கரைச்சி அதில் ஊற்றிட்டு அப்படியே மூடி வச்சிட வேண்டியதாங்க. கமன்னு வெண்டைக்காய் கத்திரிக்காய் காரக்குழம்பு ரெடி. வாங்க சாப்பிட்லாம். ஓகே. உங்களுக்கு சமையல் வீடியோ எதனா வேணும்னா கமெண்டில் சொல்லுங்கள். இந்த குழம்பு வச்சு போடுங்க, அந்த குழம்பு வச்சு போடுங்க, நீங்கள் எப்படி வைக்கிறீங்கன்னு பார்க்கலாம் அப்படின்னு சொன்னீங்கன்னா கண்டிப்பாக நான் போடுறேன். ஓகேவா? ஊற்றியாச்சுங்க. இப்போ நம்ம மூடிடலாம். மூடிட்டு ஒரு 1/2 அன் ஹவர் வந்து 1/2 அன் ஹவர் போயிட்டு படம் பார்த்துட்டு சீரியல் பார்த்துட்டு அப்புறமா வந்து குழம்ப பார்க்கலாம். குழம்பு ரெடியாக இருக்கும். இடையில ஒன் டைம் கிண்டி விடணும், இல்லைன்னா அடி பிடிச்சிருவோங்க. ஓகே. வெண்டைக்காய் கத்திரிக்காய் போட்டு காரக்குழம்பு ஒரு வழியாக வச்சாச்சு. ஏன் காரக்குழம்பு வைக்கிறோம் அப்படின்டா, இப்போ மீன் பிடித்தல் வந்து ஸ்டாப் பண்ணி வச்சுருக்காங்க இல்லையா, 3 மந்த்து 4 மந்த்தோ லீவ் இல்லையா, அதனால மட்டும் இல்லை, இப்போ திருவிழா போய்கிட்டு இருக்குதுங்க. ஸோ இதை மூடி வச்சாச்சு. அதுக்கப்புறமா நம்ம பார்த்திங்கன்னா இப்போ கொஞ்சம் பொரியல் பண்ணிடலாம். கொஞ்சமாக கோஸ் கட் பண்ணி வச்சுருக்கேன். காஞ்ச மிளகாய், பச்சை மிளகாய் 2, வெங்காயம், அப்புறமா கடலைப்பருப்பு. ஸோ இது தாளித்தம், அவ்வளோதான். இது எப்போவும் தாளிக்கிறது தான். இதெல்லாம் ஏன் சொல்லிக்கிட்டு நானே தாளிச்சிட்டேன். அவ்வளோதான். இந்த பக்கம் அடுப்பில் குழம்பு இருக்குது. குழம்பு வச்சாச்சு. பாருங்கள், குழம்பு நல்லா கொதிச்சிட்ருக்கு. காரக்குழம்பு நல்லா கெட்டியாக வச்சாதாங்க நல்லாயிருக்கும். அதனால் நல்லா சும்பி வரட்டும், அதுதான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். ஓகே. ஓகே. இது நம்ம தாளிச்சிடலாம். அப்புறம் எடுத்து ஒரு கையிலே வச்சுட்டு தாங்க வேலை பார்க்குறேன். என்ன பண்ணுறது, நம்மளுக்கு வைத்த கணவன் அப்படி ஹெல்ப் பண்ண மாட்றாங்க. ஓகே. இப்போ காய போட்டு உப்பு போட்டு நல்லா கிண்டி விட்டு மூடி வச்சிடலாம். மூடி வச்சிட்டோம்னா அது அப்புறமா தேங்காய் மட்டும் தான் பெண்டிங் இருக்குது. அதை நம்ம இறக்கும்போது ஒரு 5 மினிட்ஸ்க்கு முன்னாடி போட்டுக்கலாம். ஓகே. உப்பெல்லாம் கரெக்டாக இருக்கும். நான் உப்பெல்லாம் போட்டால் கரெக்டாக இருக்குங்க. அது என்னவோ தெரியல, கரெக்டான அளவு நான் போடுவேன் உப்பு. நல்லா சமைக்க தெரிஞ்சவங்க தான் அப்படி போடுவாங்க. ஆனால் நானும் போடுறேன். அதான் எனக்கும் டவுட்டாக இருக்குது. ஓகே தான். பாருங்கள், இந்த பக்கம் காரக்குழம்பு ரெடி ஆகிட்டு இன்னும் கொஞ்சம் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரணுங்க. அந்த அளவுக்கு குழம்பு வச்சோம்னா எப்போவுமே குழம்பு டேஸ்ட்டாக இருக்கும். எண்ணெய் மேலே மிதந்து வரணும், நம்ம விட்ட எண்ணெய்கள். அந்த அளவுக்கு குழம்பு வச்சோம்னா மீன் குழம்புமே அந்த மாதிரி தாளிக்கும் போது நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துடணும். வெங்காயம் தக்காளியெல்லாம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம புளி கரைச்சலை ஊற்றினோம்னா சூப்பராக இருக்கும். அதுதான் அந்த பதம்னு சொல்லுவாங்கள்ல. எந்த குழம்பு வச்சாலுமே எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு நல்லா வத்த விட்டோம்னா சூப்பராக இருக்கும் குழம்பு. இதெல்லாம் நான் யாருக்கிட்ட கற்றுக்கிட்டேன்னா எங்கள் அம்மா கிட்ட கற்றுக்கிட்டேன். ஓகே. நம்ம அது கொஞ்சம் வேகட்டும், மூடி வச்சிடலாம். மூடி வச்சுட்டு 5 மினிட்ஸ் கழிச்சு வந்து பார்க்கலாம். இது லைட்டாக தண்ணி கம்மியாக இருக்கும். லைட்டாக தண்ணி தெளித்து விட்டு வேக வைக்கணும், அவ்வளோதான். இந்த பக்கம் குழம்பு ரெடியாக இருக்குது. வெண்டைக்காய் கத்திரிக்காய் போட்டு காரக்குழம்பு. ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா ரைஸ் வந்து முன்னாடியே வச்சுட்டேன். வச்சதுக்கு அப்புறம் தான் சரி குழம்பு வைக்கும்போது வீடியோ போடலாமே அப்படின்னு தோணுச்சு. அடுத்தது பார்த்திங்கன்னா இங்கே இந்த பக்கம் சாதம் வடித்து வச்சுருக்கேன். சாதம் பார்த்திங்கன்னா குக்கரில் தான் வடித்தேன். ஓகே. சுட சுட சாதம். இந்த பக்கம் மாடு போகுதா, அதை பார்த்துக்கிட்டே பேசுனதுனால சுட சுட சாதம், சுட சுட காரக்குழம்பு, இந்த பக்கம் பொரியல்.
வாங்க சாப்பிடலாம். ஓகே. இப்ப சர்வ் பண்ணிடலாமா? இலை அறுத்துட்டு வந்தாச்சு. ஏன்னா இலை வந்து நம்ம வீட்டுக்குள்ள இலை வாழை மரம் இருக்கா, ஸோ எல்லாத்துக்குமே இலைய தான் அறுப்போம் நாங்க. அதையும் வேஸ்ட்டா காஞ்சு விழுது. இதனால நம்மளே அறுத்துக்கலாம் அடிக்கடின்னு சொல்லிட்டு எனி டைம் வாழை இலைய தான் சாப்பிடுவோம். வாழை இலையில சாப்பிட்டா டேஸ்ட் நல்லாயிருக்கும். அந்த ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். அது மட்டும் இல்லாம டேஸ்ட்டா இருக்கும். அது மட்டும் இல்லாம வேற ஏதேதோ சொல்லுவாக. அது எனக்கு தெரியல. சரி ஓகே தெரிஞ்சுக்கிடலாம். ஓகே சாதத்த போட்டுக்கலாமா? யாரெல்லாம் சாப்பிட வரீங்க? வேகமா ஓடி வாங்க. ஓடி வாங்கன்னு சொல்லவும் ஃபர்ஸ்ட்டு ஆதி தாங்க இங்கேருந்து ஓடி ஆண்டி தங்கம். ஓகே. ஆதி வந்துட்டு என்ன கூப்பிட்டுட்டானா, அதனால போயிட்டேங்க. சரி ஓகே. பார்த்தீங்கன்னா சாதத்த போட்டுக்கலாம். ஓகே. உங்க வீட்ல நைட்டு டின்னர் என்னன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. குழம்பு ஊத்திக்கலாம். காரக்குழம்பு. மீன் குழம்புலாம் சாப்பிட இன்னும் கொஞ்சம் நாள் ஆகும். ஏன்னா அடுத்தது இங்க காளியம்மன் கோவில் திருவிழா ஸ்டார்ட் ஆயிடுச்சு. 4ஆம் தேதி திருவிழா. அது ஒரு 5 நாட்கள் நடக்கும். இனிமே 1 மாசம் ஆகிரும் போல மீன் சாப்பிட. ஓகே தான். அதுவரைக்கும் இந்த காரக்குழம்பு, சாம்பார்ன்னு இப்படி தான் போயிட்டுருக்கும் போல. ஓகே. ஓகே வாங்க சாப்பிட எல்லாரும் வாங்க நண்பர்களே சாப்பிடலாம். ஓகே. என்னோட காரக்குழம்பு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. வாங்க நம்ம சமைச்சது வந்து சதீஷ்ட குடுத்துட்டு டேஸ்ட் பார்த்துடலாம். அவங்க தான் இளிச்சவாய் நம்மளுக்கு. நம்மளுக்கு வைத்த அடிமை மிகவும் பலசாலி தான். ஓகே. அங்க பாருங்க முகத்துல புன்னகைய பாருங்க. என்ன முனீஸ்வரனுக்கு படையல் போட போறியான்னு கேட்குறான். தாம்பூலம்லாம் மேல கட்டி கிடக்குடா. பெரிய தாம்பூலம் தான் இருக்கு. இதுல சாப்பிடுறான்னு குடுத்தா, என்ன முனீஸ்வரனுக்கு படையல் போட போறியான்னு கேட்குறான். ஓகே. சாப்பிடட்டும். உண்மையாவே சூப்பரா இருந்துச்சுங்க. பாருங்க ரியாக்ஷனு. நானுமே சாப்பிட்டேன். சாப்பிட்டதுக்கு அப்புறம் தான் அந்த வாய்ஸ் ஓவர்லாம் குடுக்குறேன். உண்மையாவே சூப்பரா இருந்துச்சு. ஸோ ஓகே நண்பர்களே பாய். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். உங்களுக்கு என்ன வீடியோ வேணும்னு கமெண்ட்ல நண்பர்களே சொல்லுங்க. ஓகே. அப்புறம் அப்புறம் எல்லாம் சேஃபா இருங்க. ஓகே பாய். நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே. பாய் பாய் டாட்டா. நானும் சாப்பிட போறேன். எனக்கும் பசிக்குது. ஆதி பார்த்தீங்கன்னா, பக்கத்துல வண்டி ஓட்டிட்டு இருக்கான். நேத்து திருவிழால வாங்குனோம் வண்டி. நெறைய வாங்குனோம். ஹேண்ட் பேக் இதெல்லாம் வாங்குனோம். ஓகே பாய் ஃப்ரெண்ட்ஸ்.